ஓகே கைஸ், இன்னைக்கு நமக்கு ஞானம் எங்கேருந்து வரப்போகுதுன்னா, அந்த வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் புக்கில் இருந்து. ஸோ நேற்று ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் புக்கில் உள்ள சாப்டர்ஸ் எல்லாம் போடுங்கன்னு. ஸோ இன்றைக்கி சாப்டர் என்னென்னா, இஃப் யூ டோன்ட் நோ யுவர் பர்பஸ் டிஸ்கவர் இட் நவ். பர்பஸ்னால் எப்படி சொல்ல, உங்களுக்கு லைஃப்பில் அந்த நேரம் எது ரொம்ப முக்கியமாக இருக்குதோ, உங்களோட அர்த்தம் அந்த நேரம் எது மீனிங்ஃபுல்லாக இருக்குதோ, அதான் பர்பஸ். ஸோ இப்போ எப்படி உங்கள் பர்பஸை கண்டுபிடிக்கலான்னு இந்த சாப்டரில் நம்ம வாசிக்க போகிறோம். Without a conscious life purpose, a man is totally lost, drifting, adapting to events rather than creating events. Without knowing his life purpose, a man lives a weakened, impotent existence, perhaps eventually becoming even sexually impotent or prone to mechanical or disinterested sex. அப்படின்னா ஒரு ஆம்பளை வந்து பர்பஸ்ஃபுல்லாக அர்த்தமுள்ளதாக அந்த உலகத்தில் இல்லாட்டி அவனால் செக்ஸை கூட முழுமையாக பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா நம்மளோட மேஸ்குலினிட்டினாலே நம்மளோட அந்த இதுதான், நம்ம இந்த உலகத்தை எப்படி தொலைச்சிக்கிட்டு போகிறோமோ அந்த எனர்ஜி தான் எல்லாமே, இந்த எனர்ஜி தான். ஸோ நம்ம இதில் அப்படி இல்லாட்டி லைஃப்லேயும் நம்ம இதில் இருக்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் இல்லாட்டி உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்ச மாதிரி தான். ஸோ நீங்கள் உங்களோட செக்ஷுவல் அந்த இது எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ நீங்கள் லைஃப்பில் அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதில் வாசிச்சா நிறைய இருக்குது. ஸோ நான் என்னென்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒரு கிளியராக, அதாவது இல்லை யாரும் இல்லை 100% கிளியராக இருக்காது, பட் ஓரளவுக்கு ஒரு கிளியரான ஒரு இமேஜ் இருக்கும். ஓகே, நான் வந்து இப்போது பாக்ஸிங் மேட்ச் அட்டன் பண்ணால் நல்லா இருக்குமே, இல்லாட்டி நான் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இது படிச்சுட்டு இந்த இடத்துல போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே, ஓரளவுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே கிளியராக இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் நமக்கு தெரியாது. பர்பஸ்னால் உங்களுக்கு அந்த நேரம் எது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக அர்த்தமுள்ளதாக பண்ண தோணுதோ அதுதான் பர்பஸ். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதில் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு 3 நாள், ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 நாள் டிவி, ஃபோனு, இன்ஸ்டா, யூடியூப், பேப்பர்னா நியூஸ் பேப்பர் எதுவுமே இல்லாமல், இப்போ யார்கிட்டையும் பேசாமல் இயற்கையிலையோ நேச்சர்லேயோ குளத்துலையோ காட்டிலையோ இருக்கும்போது உங்களுக்கு ஒரு யோசனை வரும். ஓ, ஃபுட்பால்லான்னா நல்லா இருக்குமே, இல்லாட்டி இது பண்ணால் நல்லா இருக்குமே, அதுதான் உங்கள் பர்பஸ். நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா? நான் கொஞ்ச நாளாக இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், இதை நான் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு விஷன் வரும். ரொம்ப கிளியராக வராது, ஓரளவுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அதுதான் எல்லாமே. ஸோ அதில் நீங்கள் ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள். அது எதுவாகவும் இருக்கலாம், அதை நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும். அதுக்கு நீங்கள் எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் இன்ஸ்டா பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, முதல்ல இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க கைஸ். நான் அதை பற்றி ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். யூடியூப் ஓகே, இந்த மாதிரி ஃபுல் வீடியோ பார்க்குறது ஓகே. இன்ஸ்டா வந்து உங்கள் டோபமைனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். நீங்கள் ஒரு வாரம் அது இல்லாமல் இருந்து பாருங்கள், உங்கள் பிரெயினை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நம்புங்க, நம்பிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் கைஸ். யூடியூப் நல்லது, இதை பாருங்கள், ஆனால் எதுவுமே ஒரு அளவுக்கு தான். ஆனால் ஃபுல் வீடியோ பிரச்சனை இல்லை. ஃபுல் வீடியோ நீங்கள் இவ்வளோ பொறுமையாக பார்க்குறீங்க, எந்த எடிட்டுமே இல்லை, ரொம்ப நல்லது. ஆனால் டப்புன்னு மாறுறது உங்கள் பிரெயினை ரொம்ப இது பண்ணும். நான் காலைல எழும்பி யோகா பண்ணேன், யோகா முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே வந்தாச்சு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் உங்கள் எழும்பின உடனே மெடிடேஷன் தான் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்கள் ஒர்க்கை பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஒர்க்கு ஜாலியாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டா போனீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து ஒரு கரன்சி மாதிரி. இப்போ பிரெயினில் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா உங்கள் 100 50 போச்சு. அதே நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா 20-30 போகும். ஆனால் அது உங்கள் ஒர்க்குக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லுறது புரியுதா? எல்லாமே டோப்பமைன் தான். தேவையான இது செலவு பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே, உங்கள் பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், உங்களுக்கு மைண்டில் ஒரு விஷன் வரும். அப்புறம் நீங்கள் அதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு யூடியூப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே, எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓ, இது நல்லா இருக்குது, இன்னும் நிறைய பண்ணுவோம், என்ன பண்ணலாம், மாற்றலாம். அப்படி உங்கள் பர்பஸ் வந்து அப்படி வரும். அந்த நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு ஒரு அர்த்தமாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த எரெக்ஷன் கூட இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. உங்கள் செக்ஷுவல் அந்த இதுவும் உங்களோட பர்பஸும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி. இன்னொன்று சொல்லுவாங்க, இப்போ ஒரு நம்ம இந்த உலகத்தை தொலைச்சிக்கிட்டு பெனட்ரேட்டிங், அதாவது மேஸ்குலின்னாலே பெனட்ரேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ மேஸ்குலின்னாலே பெனட்ரேட்டிவ் ஃபோர்ஸ், பெனட்ரேட்னா உங்களுக்கு புரியுதுல, தொலைச்சிக்கிட்டு போகிறது. ஸோ அதுக்குமே உங்களுக்கு அந்த எனர்ஜி வேணும். ஸோ எப்போவுமே மேஸ்குலின்னா ஃப்ரீடத்தை எதிர்பார்க்கணும். மேஸ்குலினிட்டினாலே ஃப்ரீடம் தான். பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே ஃப்ரீடத்தை தான் தேடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சன், மூன், ஸ்டார், என் எர்த்தையுமே எடுத்துக்கோங்க. அது வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தான் போகுது. நம்ம யூனிவர்ஸுக்கு எல்லாமே வெளியே தான், ஃப்ரீடத்தை தான் தேடி போகுது. ஸோ நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, உங்கள் கோல்ஸை நீங்கள் பண்ணும்போது, உங்கள் பர்பஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே 2 மலை இருக்குது. இந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு
ஃபியரையும் தாண்டி நீங்க அத பண்றீங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு ஃப்ரீயா இருக்கும். நான் என்ன சொல்லேன்னா, நீங்க டெத்த பாத்தோ, எத பாத்தோ ஃப்ரீ ஆயி சாரி டெத்த பார்த்து நீங்க பயந்து நீங்க கன்ஸ்ட்ரக்டிங் ஆயிட்டீங்கன்னா, அது கஷ்டமா இருக்கும். ஆனா டெத்த பார்த்தும் பயப்படாம நீங்க அந்த மலைய தாண்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஃப்ரீடம் தான் மாஸ்குலின். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க பர்ப்பஸ்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயா ஃபுல்ஃபில்டா இருக்கும். அப்படி ஒவ்வொரு பர்ப்பஸையும் நீங்க முடிக்கும்போது ஃப்ரீயா இருக்கும். ஸோ இந்த பர்ப்பஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சா நான் ஒயிட் போர்ட்ல உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். அதாவது உங்க பர்ப்பஸ்ன்னா உங்களுக்கு புரியுதுல்ல? உங்களோட அர்த்தம். அது வந்து ஒரு உள்ளி மாரி. நீங்க ஒவ்வொன்னையும் கிழிக்க உள்ளி அப்படித்தானே இருக்கும். வெங்காயத்துல ஒவ்வொரு லேயரா தோல நீங்க உரிக்கும்போது, உள்ளுக்குள்ள போ லேயரா இருக்கும். ஸோ உள்ள இருக்க லேயர் தான் கொஞ்சம் முக்கியமான லேயர் மாரி. அந்த லேயர நீங்க கண்டுபிடிக்கணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு மேல இருக்க லேயர உரிச்சு தான் வரும்போது தான் முக்கியமான அந்த இத கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட பெரிய உங்களோட கோல் வந்து நான் வந்து புத்தர் மாரி இப்படியே இருந்துறணும். தியானத்துல இருக்கணும். அதுக்கு நீங்க ஸ்ட்ரெய்ட்டா புத்தர் மாரி ஆக முடியாது. ஆகலாம். அப்படியும் ஒரு வழி இருக்கு. ஆனா அது கஷ்டம். அது முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க அதுக்கும் அந்த உள்ளின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க அ பொண்ணுங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அடுத்து மேபி ட்ரக்ஸ் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நெக்ஸ்ட் நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குழந்தைங்க, அதுக்கப்புறம் நீங்க அது புத்தர் மாரி ஆகலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உங்க பர்ப்பஸ் வந்து இதுதான் என்னோட பர்ப்பஸ் அப்படின்னு இருக்காது. அத சுத்தி நெறைய ஒரு லேயர் இருக்கு தமிழ்ல என்னது? நெறைய அடுக்குன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் நீங்க உரிச்சு வரும்போது தான் உங்களோட நல்ல இந்த இம்பார்ட்டன்ட் பர்ப்பஸ நீங்க கண்டுபிடிப்பீங்க. நானுமே அப்படின்னு இப்போதைக்கு கரண்ட் பர்ப்பஸ் என்னதுன்னா, நான் பாக்ஸிங், மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணணும். யூடியூப் இந்த மாரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் என்னோட கரண்ட் பர்ப்பஸ்ன்னு நான் நெனைக்கிறேன். ஃப்யூச்சர்ல எப்படியும் மாறலாம். இப்ப நான் இந்த லேயர முடிச்சா தான் அடுத்த லேயருக்கு போ முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாளுக்கு நாள் அந்த பர்ப்பஸ் வந்து முக்கியமா மாறிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள வர அந்த வெங்காயத்துல உள்ள இருக்க லேயர் தான் முக்கியமான லேயர் மாரி. ஸோ உங்க புரிஞ்சல இதான் பர்ப்பஸ். ஸோ நீங்க பர்ப்பஸ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா நீங்க ஒரு ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு மேனா நீங்க இருக்கலாம். ஒரு பொண்ணு இப்படியே ஓடி போகுது. காலேஜ் லேட் ஆயிரும் போல. மாமா மின்னல்னு சொயிங்ன்னு போயிடும். சரி கைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோல ஷேடோ அடிச்சிருக்கும். சரி கைஸ் உங்க பர்ப்பஸ கண்டுபிடிங்க. இந்த சாப்டர்லாம் கடைசியா ஒண்ணே ஒண்ணு வாசிடுறேன். The superior man is not seeking for fulfillment through work and woman because he is already full. For him, work and intimacy are opportunities to give gifts and be vanished in the bliss of the giving. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஆல்ரெடி உங்களோட பர்ப்பஸ்ல ரொம்ப அர்த்தமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு உங்க வேலை வேற, பர்ப்பஸ் வேற. இது ரொம்ப முக்கியமான இது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் இருந்தேன் போன டிசம்பர் வரைக்கும். ஸ்கூல்ல போறது என் ஒர்க்கு. பர்ப்பஸ்ங்கிறது வேற. பர்ப்பஸ்ங்கிறது அதாவது உங்க பர்ப்பஸ் வேற, ஒர்க் வேற. எப்படின்னு நான் சொல்றேன். பர்ப்பஸ்ங்கிறது நீங்க இந்த உலகத்துக்கு வந்த ரீசன். சில நேரங்களில் ஃபைனான்ஷியல் ரெண்டுமே ஒரே இதாக இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ நான் யூடியூப்ல இருக்கேன், ஃபுல் டைம் நான் யூடியூப் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டான ஒரு இது. ஆனால் நான் வந்து ஒர்க்குக்காண்டி ஒன்று பண்ணுறேன், பர்ப்பஸ்க்காண்டி ஒன்று பண்ணேன்னா அப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம் டைம்ஸ். ஏன்னா இது பர்ப்பஸ்ங்கிறது எந்த வித ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு அது பண்ணதுக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரொனால்டோன்னு வச்சுக்கலாம். அவருக்கு ஃபுட்பால் விளையாடுறதுல ஒரு பர்ப்பஸாக இருக்கலாம். அவருக்கு பைசா கிடைக்குதோ இல்லையோ அவர் அதை பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில பேர் அப்படி உண்டு. இப்போ கார்னர் மெக்ரகர் எடுத்துக்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் இந்த மார்ஷியல் ஆர்ட் எம்எம்ஏ பண்ணி இதில் நான் தொலைஞ்சு போனாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம அதுக்காண்டி பண்ணுறது. வேலை நம்ம பண்ணுறது வந்து நம்ம பணத்துக்காண்டி, ஃபைனான்ஷியல் நீட்ஸ் அந்த மாதிரி நமக்கு தேவைகள் இருக்கும், சாப்பாடு அந்த மாதிரி. நான் அதெல்லாம் ரொம்ப பார்க்கறது இல்லை. இருந்தாலும் நம்மளும் மனுஷங்க தான், சின்ன சின்ன தேவைகள் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒரே இதாக இருந்தால் பெஸ்ட்டு. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துடலாம். ஸோ உங்கள் பர்ப்பஸ் என்னென்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க. தெரியாட்டி இன்றைக்கே கண்டுபிடிக்க ஸ்டெப்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு நாள் போதும். நீங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நேச்சரில் ஃபோனை தயவு செஞ்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்கள் பர்ப்பஸ் முக்கியமாக இல்லை கொஞ்ச நேரம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் செலவு பண்ணுற நேரம் முக்கியமாக. அப்புறம் நீங்கள் அதிலேருந்து ஒரு நிமிஷம் கைஸ் கேமரா. ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து பேப்பர் எடுத்து எழுதுங்க. எனக்கு என்னெல்லாம் பண்ண ஆசையாக இருக்குது. இது வந்து பணத்துக்காண்டியோ ஃபைனான்ஷியலோ எதுவுமே இல்லை. உங்களுக்கு எது பண்ண ஆசையாக இருக்குது, எது பண்ண நல்லா இருக்குது, இது பண்ணால் எனக்கு என்னோட ஒரு ஒரு ஈர்ப்பாக இருக்குது, ஆனால் நான் தான் இதை பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிற விஷயம். அதை நீங்கள் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் பர்ப்பஸ். ஓகே கைஸ் 10 நிமிஷம் ஆச்சு. யாருக்காவது பர்சனல் கோச்சிங் வேணும், இல்லை என்னோட கம்யூனிட்டி ஜாயின் பண்ணணும்னா நம்ம யூடியூப்லேயும் நம்ம கம்யூனிட்டி ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் இருக்குது, அதில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புளில் நீங்கள் பேசலாம்.
வேறு எதனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், பீஸ். உங்கள் பர்பஸ் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா உங்களுக்கு அது வரைக்கும் நீங்கள் ஒரு தலையை வெட்டின ஆடு மாதிரி தான் நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன் நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். பர்பஸ்னால் நமக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கும். நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். என்னென்னு ஹோப்லெஸ்ஸாக இல்லாமல், ஓகே நம்ம நம்ம இங்கே வந்தது வேலையை நம்ம வந்த ஒரு அர்த்தமுள்ளதா நம்ம பண்ணிகிட்ருக்கோம்னு தோணும். ஸோ பர்பஸை கண்டுபிடிச்சு பண்ணுங்கள் கைஸ்.